நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே 2021 தேர்தலில் கேட்டதை போல அப்போது இருந்த ஒரு சூழல், அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல். அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி ஒப்புக்கொள்ள முடியாது. எப்படி அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமானதோ அதே அளவுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதும் கட்டாயம் அப்படிங்கிறாரு திரு சண்முகம். இப்போ கூட்டணி கட்சிகள் என்று வரும்பொழுது இது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், அடுத்த தேர்தலிலும் அந்த கூட்டணி தொடர்கிறது அப்படின்னா, ஏற்கனவே போட்டியிட்டதை விட அதுவும் அது வெற்றி கூட்டணியாக அமைந்து விட்டது என்றால் கண்டிப்பாக அடுத்து இதுலேயும் எங்களுக்கு ஜாஸ்தியான தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்பது ஒரு வாடிக்கை. அதை அவர்களுடைய அவர்களுடைய ஒரு எண்ணம், அவர்களுடைய தொண்டர்களுடைய ஒரு ஆஸ்பிரேஷன். எல்லாரும் இதை இது பண்ணுவாங்க அப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புதிது கிடையாது. இதை போல பல சம்பவங்களை பல சந்தர்ப்பங்களிலே திமுக சந்தித்திருக்கிறது. இப்போ கேட்குறாங்க, தேர்தல் சமயத்தில் இதுவெல்லாம் தேர்தல் சமயத்தில் இவையெல்லாம் முடிவு செய்யப்படும். ஏன்னா 1967 வானவில் கூட்டணிகளை கட்டமைத்து ஒரு வெற்றியை, பல வெற்றிகளை பெற்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் சிறப்பான கூட்டணியை அமைத்து எப்படி வெற்றி பெற வேண்டும், கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்படி அவர்களோடு அனுசரித்து போக வேண்டும், அவர்களை எப்படி சமரசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையுமே நன்றாக அறிந்திருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் தான் 2019 இப்போ 2026 தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டு அப்படியே எந்தவித தொய்வும் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது. இது ஒரு கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணி என்று வரும்பொழுது மற்ற விஷயங்களுக்கு ஒரு செகண்ட் பிளேஸ் தான் மற்ற இதற்கெல்லாம். இந்த கூட்டணியுடைய முக்கிய நோக்கம் என்ன? மதவாத பாஜகவை வீழ்த்த வேண்டும், மதவாதத்திற்கு எதிரான கூட்டணி, சமூக நீதிக்கான கூட்டணி. இது திமுக உடைய இது ஒரு பக்கம். அப்படின்னா அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு கொள்கை இருக்கு சார், ஆனால் கொள்கை வேற கூட்டணி வேற சார் அப்படின்றவங்க அவர்களுக்கு சமட்டியடி கொடுப்பது போல ஒவ்வொரு முறையும் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டு போறாரு, கூட்டணி ஆட்சி இங்கே அமையும், என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். யாராவது சொல்லுங்க, இல்லை முதல்ல என்ன சொன்னீங்க, இல்லைங்க அது நீங்கள் மொழி மாற்றம் செய்யும் பொழுது ஏற்பட்ட இதில் பிரச்சனையில் சரியாக போயிடுச்சு, டிரான்ஸ்லேஷனில் தப்பாயிடுச்சு, அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு சப்பை கட்டு கட்டினார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ என்ன சப்பை கட்டு கட்டுவார்? இப்போவும் டிரான்ஸ்லேஷன் தப்புன்னு வரா, இல்லை அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாருக்குமே இந்தியா தெரியாது அப்படின்ட்டு வரா? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு, கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி. அதாவது அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் 13/4/2025 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாலியன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் திரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in the upcoming Tamil Nadu Assembly elections an NDA government will be formed அப்படின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்லங்க அதிமுக தலைமையில் கூட்டணி. அது கிளாரிஃபைடு தானே, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தானே தலைமை. ஸோ அப்போ அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படிங்கிறது தானே இட் மீன்ஸ். நீங்களா இட் மீன்ஸ் நீங்களா சொல்றீங்க. அதுதானே ஒவ்வொரு முறையும் திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டு வர்றாரு, கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லி தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்குதுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்குது அப்படிங்கிறதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எங்க கிட்ட இல்ல, மக்கள் கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிக்கொண்டு, கூட்டணிக்கு தலைமைனா யாருங்க அறிவிக்கணும்? கூட்டணிய யார் அறிவிச்சா? கூட்டணியை அறிவித்தது திரு அமித்ஷா அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல. அதே போல அவரை பாப்போமா இல்லையான்னு தெரியாம 5 காரு மாறி போய் பார்த்தாங்க திரு அமித்ஷா அவர்களே. 5 இப்போ ஒரு நியாயமா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஐயா
நாங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் தைரியமா சொல்லிட்டு போங்களேன். அதுல என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஒளிவு, அதுல என்ன ஒரு மறைவு உங்களுக்கு? அது எதுக்கு 5 கார் மாறி போனோம்? 5 கார் மாறி போனா யாருக்கும் தெரியாதா? சரி, நான் இதுக்கான பதில பொன்வில்சன்ட்ட வாங்கிக்கிறேன். அதை தாண்டி நீங்க தொடக்கத்துல சொன்ன கருத்துல ஒரு கேள்வி எழுது. இது இன்டாக்டான கூட்டணி, கொள்கை கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி, தொடர் வெற்றிகளை பதிவு செய்து கொண்டு கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லி பேசுறாரு அப்படின்னா, இது கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு தான் நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை எக்ஸாக்டா இருக்கு. இப்போ அவர் வந்து அப்படி ஒரு இதை சொல்லியிருக்காருன்னு வச்சுப்போம். எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது? எந்த கட்சி சந்தித்திருக்கிறது? எந்த கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது? சொல்லுங்களேன். தமிழ்நாடு வரலாறு எடுத்துக்கோங்க, இந்தியாவுடைய பாராளுமன்ற வரலாறு எடுத்துக்கோங்க. கூட்டணி இல்லாமல் எந்த கட்சி தனியா நின்று ஜெயிச்சிருக்கு? அதுதான் வரலாறு. He is restating what is history. கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தானே விவாதத்திற்கு. அது வந்து அவர் எந்த அர்த்தத்தில் அப்படி பேசியிருக்காருன்னு நம்முடைய நண்பர் சிந்தன் வந்து விளக்கி சொல்லுவாரு. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் எல்லார்கிட்டயும் கேட்கிறேன். இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸை விட்டுருங்க, வேற எந்த கட்சியும் கிடையாது, காங்கிரஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ் மட்டும் இது பண்ணிச்சு. 1976க்கு பின்னால இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த எமர்ஜென்சிக்கு பின்னால ஒரு கூட்டணி ஏற்பட்டு தேர்தலில் நின்று இந்திரா காந்தி அம்மையாரை தோற்கடித்தார்கள். அதற்கு பின்னால சரி கூட்டணி இல்லாமல் எந்த ஆட்சி வந்துச்சு? நீங்க சொல்ற அரசியல் வரலாறு இது. சரவணன் சொல்றது வரலாறு ஃபேக்ட்னு வெச்சுப்போம். இன்றைக்கு சிபிஎம் திமுகவை நோக்கி அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வியை திமுக சிபிஎம் நோக்கி எழுப்புமா? அதைத்தான் நெருக்கடின்னு அதிமுகவும் பாஜகவும் சொல்றாங்க. ஒரு சலசலப்பு கூட்டணிக்குள்ள ஏற்பட்டுருச்சுன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதானே. இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளின்னு ஒரு இது இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? இலவு காத்த கிளியா இருக்காங்க. பாஜக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணியிலிருந்து இவர்கள் வந்து விடுவார்கள், கூட்டணியிலிருந்து அவர்கள் வந்து விடுவார்கள், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்விதான் ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லி ஓட்டு போட போறாங்க? தமிழ்நாட்டை ஏமாற்றிய பாஜக, அவங்களோட யார் கூட்டணி வச்சிருக்கீங்க? என்ன நல்லது பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. கீழடி ஆய்வுல தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை செய்திருக்கிறது பாஜக. கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா அதிமுகவிற்கு? தைரியம் இருக்கிறதா? அதோட மட்டுமல்லாமல் அவர் பேட்டி கொடுக்கிறார். ஒன்றிய அமைச்சர் 2 பாஜக தலைவர்கள் கூட நின்று, தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கூட நின்று தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை சிதைக்கும் வகையில் அவர் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் சரிதாங்க, எல்லாம் சரிதாங்கன்னு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, ஜோசியமோ இலவு காத்த கிளியாக இருக்கக்கூடியவர்களும் எப்படி பேசி ஓட்டு போடுவார்கள்? பேசலாம் சரவணன். திரு சிந்தன், இங்க இன்னும் தேர்தலுக்கான அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான ஒரு காலம் இருக்கிறது. அது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கா, கூட்டணி தலைவர்களிடம் பேச வேண்டிய ஒரு விஷயம், பொதுவெளியிலேயே அதை பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதா, அல்லது அப்படி பேச வேண்டியதனுடைய காரணம் அல்லது வெளிப்பாடு என்ன? அதுக்கு முன்னால் சரவணன் அவர் பேசும்போது முதல் கட்ட கருத்துங்கிறதுனால நான் குறிப்பிடலை. ஆனால் அதாவது ஒரு நாகரிக எல்லைன்னு இருக்குது, அதை மீறினா அதை இது வரைக்கும் திமுக தலைவர்கள் மீறலை. பட் அவர் பேசும்போது அந்த தொனி சரியில்லை. நான் திரும்ப அவர் அந்த பேச்சை கேட்டுட்டு அவருடைய உரையை வந்து அவர் சரியான தொனியில் வச்சுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தொனி, என்ன பிரச்சனை? அது அவரே கேட்டார்னா அவருக்கு புரியும். ஆனால் ஒரு விஷயம் இருங்க, சிபிஎம் இந்த அணியில் இருப்பதற்கும் சிபிஎம்முக்கு திமுகவிடமிருந்து சிபிஎம் எதிர்பார்ப்பதும் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு இணைந்து பயணிக்கிறோம் என்பதுதான். நீங்க பாஜக எதிர்ப்புல நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோமோ அதே போல தமிழ்நாடு சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனா ஒண்ணு இல்ல, நீங்க அந்த புரிதல்ல இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னு மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன கொடுக்கணும்? இல்ல செந்தன், நான் பேசினா உங்களுக்கு புரியும், முழுசா புடிச்சா. இல்ல நான் என்னுடைய புரிதலுக்காக, என்னுடைய தெளிவுக்காக. சிபிஎம் வந்து சிபிஎம் உடைய ஆதரவோட யூபி ஆட்சி நடந்திருக்கு. வெளியில இருந்து தான் ஆதரவு அளிச்சிருக்கோம். எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏ, இந்த கேள்வி எல்லாம் அன்னைக்கு இல்ல. 61 சீட்டுகள் இடதுசாரிகளுக்கு இருந்த போதும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தோம். ஆனால் நாங்கள் கேட்டது வேலை உறுதி திட்டம். சரி, அதே மாதிரி ஆர்டிஇ, அதே போல ஒவ்வொன்றுமே சொல்லுவேன்னா மக்கள் நலனுக்கான சட்டங்களை கேட்டு பெற்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் கேட்கறது மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பை எடுங்க,
மின் கட்டணம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பதை நோக்கி போவோம். அதே மாதிரி இந்த பட்டியல் வந்து பஞ்சமி நிலம் என்பதில் ஆக்கிரமிப்பில் இல்லாத நிலங்களையாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் கூட்டணி அல்ல நிறைவேற்றினால்தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிமாண்டா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல கூட்டணி ஆட்சி என்பது நடக்கவில்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் நடக்கிற தொகுதி பங்கீடு தான். தெளிவா புரிஞ்சுங்க. நடப்பது திமுக ஆட்சி. சரி, அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டிய